வெல்கம் டு தமிழ் ரன் தாட்ஸ். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நம்ம E is equal to mc2 அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் c ஸ்கொயர்ட்னா என்ன அப்படின்றதுக்கான சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன் அப்படின்றது தான் அந்த வீடியோவோட டைட்டில். எந்த ஒரு பொருளும் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட தாண்டி வேகமாக போக முடியாது அப்படின்ற பட்சத்தில் c ஸ்கொயர் அப்படின்றது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட ரொம்ப பெருசு இல்லையா? அது எப்படி E is equal to mc2 வரும்? அப்போ அது வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட வேகமாக போதா அப்படின்ற டவுட் எல்லாருக்கும் இருக்குது. அந்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா கூட இன்னும் கூட ஒரு ஓரமாக அந்த டவுட் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ ஒரிஜினல் E is equal to mc2 c ஸ்கொயர்னா என்ன அப்படின்றது இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோவில். ஸோ இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா, ரீசெண்டாக தான் நான் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் அஸ்ட்ரானமிக்கு செகண்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில் ஒருத்தர் ஒரு முக்கியமான டவுட் கேட்டிருந்தார். இந்த டவுட் E is equal to mc2க்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. அவர் வேற ஒரு விஷயத்துக்காக கேட்ட டவுட். என்ன அப்படின்னா, ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணுறோம் வச்சுப்போம். சப்போஸ் 10 சென்டிமீட்டர் இருக்குது. இதை 2 சென்டிமீட்டரால் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் 5 நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, 10 டிவைடட் பை 2 மட்டும் நடக்கல. சென்டிமீட்டர் டிவைடட் பை சென்டிமீட்டரையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு 5ன்னு போடுறோம். இதுவே 10 சென்டிமீட்டரை 2ஆல் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் 5 சென்டிமீட்டர்னு வருது. ஸோ புரியுதா? ஒரு இடத்துல சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணிக்கிறோம், இன்னொரு இடத்துல கேன்சல் பண்ண முடியல. நம்பர்ஸை டிவைட் பண்ணுறோம், கேன்சல் பண்ணிக்கிறோன்றது ஓகே. பட் இந்த சென்டிமீட்டரை கேன்சல் பண்ணுறதுன்றது என்னது அப்படின்ற டவுட் அவருக்கு இருந்துச்சு. இதை கிட்டத்தட்ட 2 வருஷமாக அவருக்கு இருந்த டவுட்டாகவும், அதுக்காக நான் மேத்தமேட்டிக்ஸ் அந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்ததாகவும் சொன்னார். அவருக்கு நான் வேறு எக்ஸாம்பிள் கொடுத்து இதை நான் அவருக்கு கிளாரிஃபை பண்ணுறதுக்கு 6 நாள் ஆச்சு. இதையே நம்ம யூடியூப்பில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, இதுக்கும் E is equal to mc2 அந்த c ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அந்த லிங்கை தான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ E is equal to mc2 அந்த c ஸ்கொயரை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனுடைய ரொம்ப பேசிக்கான வீடியோ. ஸோ மேத்தமேட்டிக்ஸில் நிறைய பேசிக்ஸான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். உங்கள் வாழ்க்கையோட மிகச்சிறந்த மேக்ஸ் வீடியோவாக இது இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வீடியோவோட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு சில விஷயத்தை நம்ம எடுத்துப்போம். மல்டிப்ளிகேஷன் தான் என்ன? 5 into 2 அப்படின்றது 10. இது எப்படி வருது? இப்படி ஒரு லீனியர் கிராஃபில் போட்டுக்கலாம். 5 2s are 10 அப்படின்னா 2 தடவை 5 போச்சுன்னா அது 10ல் போய் நிற்கும். யார் 5 தடவை 2 வந்துச்சுன்னா அது 10ல் போய் நிற்கும். இந்த லீனியர் கிராஃபில் நம்ம அது நிறைய போட்டு நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். என்னோட நிறைய மேத்தமெட்டிக்ஸ் வீடியோஸில் நான் அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் 5 into 2 10 அப்படின்றது என்னன்னா, மல்டிப்ளிகேஷன்றது பொதுவாக ஆட் பண்ணுறதுனுடைய இன்னொரு வெர்ஷன் தான். அதாவது 2 தடவை நீங்கள் 5 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10ன்னு வரும். அதை தான் 5 2s are 10ன்னு சொல்கிறீங்க. ஆர் 5 தடவை நீங்கள் 2 ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 10 வரும். அதுதான் 2 5s are 10 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ டிவிஷனுக்கு வருவோம். டிவிஷன் என்னது? சப்போஸ் 10 divided by 2 அப்படின்றது 5. இது எல்லாருக்கும் தெரியும். பட் அது ஏன் 5 அப்படின்னா, 10க்குள்ளே எத்தனை 2 இருக்குது அப்படின்ற கேள்வி. உங்களால் 10 2 2 எத்தனை தடவை மைனஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 தடவை மைனஸ் பண்ணலாம். 5 தடவை மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் உங்களுக்கு 0ன்னு வரும். அதே மாதிரி 10 divided by 5 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2ன்னு வரும். அதாவது 10க்குள்ளே எத்தனை 5 இருக்குது, எத்தனை 5 5 நீங்கள் மைனஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இதனுடைய ஐடியா. ஸோ மல்டிப்ளிகேஷன்றது அடிஷனுடைய வேற ஒரு விஷயம், டிவிஷன் அப்படின்றது சப்ராக்ஷனுடைய வேற ஒரு விஷயம். அந்த நண்பர் கேட்ட அந்த விஷயத்தில் 2 சிம்பிளான விஷயத்தை எடுத்துப்போம். 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 சென்டிமீட்டர். இன்னொன்று 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2. சரியா? இது ரெண்டும் வேற விஷயம். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 சென்டிமீட்டர்னுடைய ஆன்சர் 5. இங்கே சென்டிமீட்டரும் கூட கேன்சல் ஆகிடுச்சு. ஆனால் 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2னுடைய வேல்யூ 5 சென்டிமீட்டர். ஏன்னா இங்கே சென்டிமீட்டர் கேன்சல் ஆகலை. நம்பர் ஆனால் ஒன்று தான், 5 தான். பட் இங்கே சென்டிமீட்டர் வருது, இங்கே சென்டிமீட்டர் வரல. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 சென்டிமீட்டர் அப்படின்றத நான் வார்த்தையில் கேள்வியாக கேட்கணும் அப்படின்னா எப்படி கேட்கணும்னா, 10 சென்டிமீட்டருக்குள்ள எத்தனை 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு கேட்குறேன். இதை தான் மேத்தமெட்டிக்கலாக நான் 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 சென்டிமீட்டரும் போடுறேன். 10 சென்டிமீட்டருக்குள்ளே எத்தனை 2 சென்டிமீட்டர் இருக்குது அப்படின்னா 5 இருக்குது. அதனால தான் ஆன்சர் வெறும் 5ன்னு வருது. அதுவே 10 சென்டிமீட்டர் டிவைட் பை 2 அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை வார்த்தையில் நான் எப்படி பேசுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 சென்டிமீட்டரை
2 பாதியாக பிரித்தா என்ன வரும் அப்படின்னா 2 5 சென்டிமீட்டர் வரும். அதனால தான் ஆன்சரில் எனக்கு 5 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. இதுதான் சென்டிமீட்டரை கேன்சல் பண்ணுறதுக்கும் சென்டிமீட்டரை கேன்சல் பண்ணாமல் போடுறதுக்கும் இருக்கிற வித்தியாசம். இது ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இது இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம். கேள்வியை இன்னும் கொஞ்சம் டஃப் ஆக்குறேன். அதாவது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைட் பை 2 சென்டிமீட்டர்னா என்ன வரும்? நீங்கள் நார்மலாக கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் ஈஸி. அதான் ஆன்சர் 5 சென்டிமீட்டர்ஸ் அப்படின்னு வரும். ஏன்னா 10 டிவைடட் பை 2 வந்து 5, மேலே சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது, கீழே சென்டிமீட்டர் இருக்குது. ஸோ 1 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் 1 சென்டிமீட்டர் வரும். கரெக்டு. ஆனால் இது ஏன் வந்துச்சு? இதை நான் மேத்தமேட்டிக்கலாக எப்படி புரிஞ்சுக்கிறது, சென்டிமீட்டர் ஸ்கொயரை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நார்மலாக போடுற லீனியர் கிராஃபில் போட வேண்டிய விஷயம் கிடையாது. ஏன்னா சென்டிமீட்டர் அப்படின்றது வேற, சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்றது டோட்டலாக வேற ஒரு விஷயம். இது ஏரியா ப்ராப்ளம். ஒரு ஸ்கொயர் எடுத்துப்போம். ஸ்கொயர் அப்படின்றதுனால எல்லா பக்கமும் ஒரே வேல்யூ தான் வரப்போகுது. ஒரு பக்கம் 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா 4 பக்கமும் 2 தான். அப்போ அதனுடைய ஏரியா 2 ஸ்கொயர் 4ன்னு வரும். இப்போ 4ன்றது எப்படி வந்துச்சு? எக்ஸ் ஆக்சிஸில் அதனுடைய லென்த்து 2, ஒய் ஆக்சிஸில் அதனுடைய லென்த்து 2, அதனால 4ன்னு வந்துச்சு. ஆனால் இது 2ன்றது என்னது? 2 சென்டிமீட்டர். அப்போ ஒரு சைடில் 2 சென்டிமீட்டர் இருந்தால் எல்லா பக்கம் 2 சென்டிமீட்டர். அப்போ வரக்கூடிய ஆன்சர் 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன்னா 2 × 2 4, சென்டிமீட்டர் × சென்டிமீட்டர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போது எங்கெல்லாம் சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு வருதோ அங்கெல்லாம் அது 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம். லீனியர் கிராஃப் கிடையாது. போன தடவை போட்ட மாதிரி வெறும் ஒரு கிராஃப் போட்டு அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு போகிற விஷயம் கிடையாது. ஸ்கொயருக்கு எல்லா பக்கம் ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டேன். இதுவே ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துப்போம். சப்போஸ் எக்ஸ் ஆக்சிஸில் அது வந்து 2 சென்டிமீட்டர், ஒய் ஆக்சிஸில் 3 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய ஏரியா பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆனால் நீங்கள் நார்மலாக மல்டிப்ளை பண்ணும்போது 2 3s are 6ன்னு போடுவோம். அந்த 2 3s are 6க்கும் இந்த 2 சென்டிமீட்டர் × 3 சென்டிமீட்டருக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது லீனியர் கிராஃபில் 6 வந்து 3 2 எழுதலாம், இல்லை 2 3 எழுதலான்ற விஷயம் கிடையாது. இங்கே அதே விஷயத்த நான் எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் பிரித்து போட்டிருக்கேன். ஏன்னா இது சென்டிமீட்டர் ஸ்கொயர். சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொன்ன உடனே நீங்கள் லீனியர் கிராஃபாக யோசிக்கக்கூடாது. உடனே இந்த ஸ்கொயர் மாதிரியான இல்லை ரெக்டாங்கிள் மாதிரியான XY ஆக்சிஸ் இருக்கிற விஷயத்தை தான் நீங்கள் யோசிக்கணும். அப்போ சென்டிமீட்டர் கியூப்னு வந்துட்டிங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு கியூபாக அதை யோசிக்கணும். 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டாக யோசிக்கணும். அங்கே எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், ஜெட் ஆக்சிஸ் அப்படின்ற 3 விஷயமும் இருக்கும். இப்போது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 சென்டிமீட்டர் அப்படின்னா வர ஆன்சர் 5 சென்டிமீட்டர் வந்துச்சு. எப்படி வந்துச்சு? அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் அது 2 சென்டிமீட்டராகவும் ஒய் ஆக்சிஸில் அது 5 சென்டிமீட்டராகவும் வச்சுக்கிட்டா வர ஆன்சர் 10 சென்டிமீட்டர். இது எப்படி வருது? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த 2 வந்து அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். அப்போது எக்ஸ் ஆக்சிஸில் அது 2 சென்டிமீட்டராகவும் ஒய் ஆக்சிஸில் அது 5 சென்டிமீட்டராக இருந்துச்சுன்னா வர ஆன்சரை பாருங்கள், 10 கட்டம் கிடைக்கும். இதுதான் நான் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு சொன்னேன். ஸோ இப்போ ஒரு ஏரியா கிடச்சிருக்கு. அப்போ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னா அது ஒரு ஏரியா சம்மந்தப்பட்ட விஷயம். அது ஒரு 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம் அப்படின்றது புரியுதா? இப்போ அவர் கேட்குற கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. இப்போது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்குது, கீழே 2 சென்டிமீட்டர்னு இருக்குது. இதை எப்படி கேன்சல் பண்ணீங்க? 5 வந்துடுச்சு. சென்டிமீட்டர் ஸ்கொயரு சென்டிமீட்டர் கேன்சல் பண்ணால் 2 டைமென்ஷனலாக இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் 1 டைமென்ஷனலாக மாற்றுறீங்கன்னு தானே அர்த்தம். அது எப்படி பண்ண முடியும்? டைமென்ஷன் எப்படி நீங்கள் எடுக்க முடியும் அப்படின்னு அவர் கேட்குறாரு. இதுவே 10 சென்டிமீட்டர் கியூப்னு வச்சுப்போம். அப்படின்னா 3 டைமென்ஷனலாக ஒரு விஷயம் இருக்குது, அது டிவைடட் பை 2 சென்டிமீட்டர்னு வச்சுப்போம். அப்போது 3 டைமென்ஷனில் இருக்கிற ஒரு விஷயத்தை 1 டைமென்ஷனில் டிவைட் பண்ணி வர ஆன்சரை 2 டைமென்ஷனில் எழுதுறீங்க. இது எப்படி எழுத முடியும்? எழுத முடியும். அதாவது 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் உள்ள எத்தனை 2 சென்டிமீட்டர் இருக்குது? 5 2 சென்டிமீட்டர் இருக்குது. இதுவே 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 எவ்வளோ அப்படின்னா 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இங்கே என்ன பண்ணுறீங்க? 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த பாக்ஸை 2 பாதியாக பிரிக்கிறீங்க. ஆர் 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டிவைடட் பை வெறும் 5னா 10 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கிற பாக்ஸை நீங்கள் 5ஆக பிரிக்கிறீங்க. அப்போ வர ஆன்சர் சென்டிமீட்டர் ஸ்கொயர்லேயே வரும். ஏன்னா நீங்கள் அதை வெறும் பிரிக்கிறீங்க, கேக்கை கட் பண்ணுற மாதிரி. ஆனால் இதில் எத்தனை 5 சென்டிமீட்டர் இருக்குது, எத்தனை 2 சென்டிமீட்டர் இருக்குன்ற கேள்வி. கொஸ்டின் புரிச்சுதா? ரொம்ப மைன்யூட்டான விஷயம். ஆனால் இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னா எல்லா இடத்துலையும் நம்ம சென்டிமீட்டராகவே வச்சதுனால. சப்போஸ் கேள்வியை இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இது காம்ப்ளிகேட்டட் கேள்வின்னு தோணும், ஆனால் இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக புரிய வைக்கும். என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வச்சுப்போம், டிவைடட் பை 2 எவ்வளோ?
5 மீட்டர். ஏன் 10 மீட்டரை நீங்கள் 2 சமபாதியாக பிரிச்சிங்கன்னா 5 மீட்டர் வந்துடும், எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் 10 மீட்டரை 2 சென்டிமீட்டரால் டிவைட் பண்ணால் என்ன வரும்? உங்களால் இப்படியே டிவைட் பண்ண முடியாது. 10 டிவைடட் பை 2 5ன்னு போட்டுருவீங்க. மேலே மீட்டர்னு இருக்குது, கீழே சென்டிமீட்டர்னு இருக்குது. அப்போ இது எப்படி மாற்றுறது? 100 சென்டிமீட்டர் தான் 1 மீட்டர். நீங்கள் இதை வந்து மீட்டரை சென்டிமீட்டராக கன்வெர்ட் பண்ணும். அப்போ 10 × 100 அப்படின்னு போட்டிங்கன்னா மேலே 1000 வந்துடும், கீழே 2 சென்டிமீட்டர் இருக்குது. இப்போ ரெண்டுமே சென்டிமீட்டரில் நான் மாற்றிட்டேன். இப்போ என்னால் ஈஸியாக கேன்சல் பண்ணி ஆன்சரை போட முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? 10 மீட்டர் டிவைடட் பை 2 சென்டிமீட்டர்னா 10 மீட்டருக்குள்ளே எத்தனை 2 சென்டிமீட்டர் இருக்குன்னு அர்த்தம். அதுவே 10 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லும்போது அது வந்து XY ஆக்சிஸில் இருக்கக்கூடிய டைமென்ஷன், செகண்ட் 2 டைமென்ஷனில் இருக்கிற விஷயம். இதில் எத்தனை 2 சென்டிமீட்டர் இருக்குன்ற கேள்வி உங்களுக்கு புரியுதா? அப்போ நிறையா தானே இருக்கும், ஏன்னா மீட்டர் பெருசு, சென்டிமீட்டர் கம்மி. அப்போ வரக்கூடிய ஆன்சர் நிறையா இருக்கும், வெறும் 5 கிடையாது. நீங்கள் கன்வெர்ட் பண்ணாமல் படிங்கன்னா வெறும் 5, ஆனால் இது வெறும் 5 மட்டும் கிடையாது. சரி, இப்போ இந்த வீடியோவோட மெயின் விஷயத்துக்கு வருவோம். E = mc2 c² அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்றதான விஷயம். இப்போ அதில் c² அப்படின்னா அப்போ ஸ்கொயர்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். சப்போஸ் இப்போ 2² வந்து 4. இந்த 2² எப்படியெல்லாம் வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீனியர் கிராஃபில் 2 2 2 தடவை போட்டிருக்கலாம், அப்போது 4 வந்திருக்கும். ஆர் அந்த பக்கம் வாங்க, ஒரு ஸ்கொயருடைய ஒரு பக்கம் ஒரு சைடு 2ன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஏரியா எவ்வளோ? 4, ஏன்னா 2². ஸோ லீனியர் கிராஃபில் இப்படியும் வரலாம், ஆர் அந்த பக்கம் ஸ்கொயர்லேயும் வரலாம். ஏன்னா இங்கே வந்து நான் டைமென்ஷன்ஸை பற்றி சொல்லலை, வெறும் ஸ்கொயர் அப்படின்னு தான் சொல்கிறேன். புரிஞ்சுதா? இப்போது இந்த 2² 4ன்றது ரெண்டு பக்கமும் என்னால் எடுத்துகிட்டு வர முடியும். அப்படின்னா E = mc2 ஏன் அந்த c² அப்படி வந்துருக்கக்கூடாது? அண்ட் அதே மாதிரி E = mc2 நம்மளுக்கு ஈக்குவேஷன் E = mc2 வரல. ஆக்சுவலாக எப்படி வந்துச்சு அப்படின்னா m = E/c² இப்படி தான் வரும். அப்படின்னா நீங்கள் இப்போ c² m கூட மல்டிப்ளை பண்ணும்போது பெரிய நம்பராக வருதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆனால் E/c² சொல்லி ஈல எத்தனை c² இருக்குது, அப்போது டிவிஷன்னா நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிகிட்டே போகணும். இப்படி யோசித்து பார்க்கும்போது அந்த பெரிய நம்பர் அப்படின்ற நம்ம அந்த மைண்டில் இருக்கிறது மாதிரி எவ்வளோ c² அது உள்ளே இருக்குன்றது அப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் இப்போ c² அப்படின்னு வரும்போது c²னா என்ன? c-யை c டைம்ஸ்க்கு எடுத்து அதெல்லாம் ஒன்று ஆட் பண்ணால் வரக்கூடியது தான் c². இப்போது இதுக்கு சயின்டிஸ்ட் சொல்கிற பதில் என்னன்னா, c² அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட். இதில் நீங்கள் வெலாசிட்டி ஆஃப் லைட்டை விட வேகமாக இது ட்ராவல் பண்ணுமா? சின்றது தான் அதனுடைய அல்டிமேட் வேகம். அப்போது அந்த அல்டிமேட் வேகத்தை நீங்கள் இன்னும் c டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ இருக்கும் அப்படின்றது யோசிக்கிறதுல இதில் பொருளே கிடையாது. ஏன்னா சப்போஸ் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்றது ஒரு கான்ஸ்டன்ட், ஒரு செகண்டுக்கு தான். இப்போது 2 செகண்டுக்கு அது என்ன வரும்? 2cன்னு வரும். அப்போ சியை விட ஜாஸ்தியாகவே போக முடியாது. அப்போ 2cன்னு வந்திருக்கே, அப்போ 2cன்னு வரவே வராதா? ஒரு செகண்டுக்கு தாங்க c, 2 செகண்டுக்கு அது 2c, 3 செகண்டுக்கு அது 3c வரலாம் இல்லை மேத்தமேட்டிக்ஸில்? அப்போது இங்கே டைம்ன்ற ஒரு விஷயத்தையும் சொல்லலை. உங்களுக்கு புரியுதா? இது வந்து பியூர்லி கான்ஸ்டன்ட். அந்த கான்ஸ்டன்ட்டை c டைம்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? இன்னொரு c² வரும். அதாவது இப்போ ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுப்போம், ஒரு 2 டைமென்ஷனல் ப்ராப்ளம். ஒரு பக்கம் cன்னு இருக்குது, இன்னொரு பக்கம் cன்னு வச்சு அதனுடைய ஏரியா கால்குலேட் பண்ணிங்கன்னா c². நம்ம ரிலேட்டிவிட்டிலலாம் பேசும்போது லைட் கோன்னு தான் பேசுவோம். அதாவது லைட்டை வந்து நீங்கள் ஒரு டார்ச் லைட் அடிச்சிங்க வச்சுப்போம், அது வந்து ஒரு கோன் மாதிரி போகும். அப்போது ஒரு டைரெக்ஷனில் அது லீனியராக போல இல்லை, லைட்டுன்றது எல்லா டைரெக்ஷன்லேயும் தானே போகுது. அப்போ அதுலேருந்து தான் நம்ம லைட் கோனுன்ற விஷயம்லாம் எடுத்துக்கிறோம், அது ஸ்பியர் மாதிரிலாம் கன்சிடர் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இது வந்து இன்னும் காம்ப்ளிகேட்டடான விஷயம். பட் பியூர்லி இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இந்த கான்ஸ்டன்ட்டை தான் நாம் யூஸ் பண்ணுறோமே தவிர, அதாவது இப்போ சின்றது ஒரு செகண்டுக்கு c, 2 செகண்டுக்கு 2c, 3 செகண்டுக்கு 3cலாம் போகலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை யோசிக்கும் போது இது நம்மளுக்கு இன்னும் நல்லா புரிய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இங்கே c² அப்படின்றது ஈக்கும் எம்முக்குமான கன்வர்ஷன் ரேட் மட்டும்தான், அது ஒரு கான்ஸ்டன்ட் மட்டும்தான். மற்றபடி இது வெலாசிட்டி ஆஃப் லைட்டோட வேகமாக போகுது கம்மியாக போகுது அப்படின்ற விஷயம் கிடையாது. வெலாசிட்டி ஆஃப் லைட்டுன்ற அந்த நம்பரை கூட இதை நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம், அவ்வளோதான் விஷயம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கேன், ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். பட் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம ஸ்கூலில் சொல்லி தரல, அது சொல்லி கொடுத்துருக்கும் போது நம்ம அந்த வயசில் புரிஞ்சிக்கிற இதில் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன் மொத்த பழியும் தூக்கி ஸ்கூல் மேலே போடணும்?
நம்மளும் புரிஞ்சிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி இல்லை, அவங்களும் அதுக்கு டைம் எடுத்து சொல்லித்தரல. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தானே, நம்ம ரொம்ப புத்திசாலி குழந்தைங்க, ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட் அவங்க கிராஸ் பண்ணி கூட போயிருக்கலாம். நான் அந்த விஷயத்துக்குள்ளே போல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதோட புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததா, புரிஞ்சுதா, இல்லை இதில் ஏதாவது டவுட் இருக்கா அப்படின்றத சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்ததுன்னு சொல்லுங்கள். நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்காக தான் இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் போடுறேன். ஸோ உங்களுடைய சேவை எனக்கு தேவை. இப்படியெல்லாம் நீங்கள் இதை ஷேர் பண்ணி லைக் பண்ணி இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர் வந்தாங்கன்னா இன்னும் நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye.